ஒட்டுமொத்த நாளில் உங்கள் ஊர் முதல் உலக நாடுகள் வரை நிகழ்ந்த செய்திகளின் ஒரு மணி நேர தொகுப்பு காவேரி பிரைம் வழங்குவதற்காக ஜெகதீஷ். அரசியல், அறிவியல், வணிகம், விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளின் சுவாரஸ்யங்களை பார்ப்பதற்கு முன்னதாக காவேரி பிரைமின் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவளிப்பதில் தவறில்லை. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேட்டி. 2 மாதங்களில் மீண்டும் ரசிகர்களை சந்திப்பேன். நடிகர் ரஜினிகாந்த் அறிவிப்பு. மத்திய பிரதேசத்தில் தடையை மீறி விவசாயிகளை சந்திக்க முயன்ற ராகுல் காந்தி கைது. சந்தர்ப்பவாத அரசியலில் ராகுல் ஈடுபடுவதாக பாஜக விமர்சனம். வரும் 16ஆம் தேதி முதல் பெட்ரோல், டீசல் விலை தினமும் நிர்ணயம். எண்ணெய் நிறுவனங்கள் தகவல். கஜகஸ்தான் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்கிறார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிக்கு முர்ரே, வாவ்ரிங்கா தகுதி. நோவக் ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. வரும் 14ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் நடைபெற்ற கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக சட்டசபை கூட்டம் வருகிற 14ஆம் தேதி தொடங்கி ஜூலை 19ஆம் தேதி வரை 24 நாட்கள் நடைபெற உள்ளது. தினமும் காலை 10 மணிக்கு சட்டசபை கூடும். தினமும் கேள்வி நேரம் உண்டு என்றும் சில மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படும் என்றும் சபாநாயகர் தனபால் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. ஜிஎஸ்டி மசோதா, மானிய கோரிக்கை விவாதம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ANA தகவல்களுடன் ராஜா மற்றும் அனுஷ்யா. பாஜக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லை என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவு அளிப்பது ஒன்றும் தவறில்லை என்றும் கூறியுள்ளார். ஏங்க சப்போர்ட் பண்ணாலும் தப்பு இல்லை. ஏன் பிஜேபி தீண்டத்தகாத கட்சியா? கிடையாதுல்ல. பிஜேபி நாட்டில் 10 வருஷம் ஆண்டிருக்கு. அங்கேயும் இருக்கிறவங்க ஆன்மீகவாதி தான் இருக்காங்க. ஏன் அதை ஒட்டுக்கும் ஒரே மதவாத கட்சின்னு ஒதுக்கணும்? அவங்க தான் முஸ்லீமே அப்துல் கலாமே இப்போ ஐயாவை கொண்டு வந்தாங்க, ஜனாதிபதியாக கொண்டு வந்தாங்க. அதனால் ஒரு எந்த இயக்கத்தை சேர்ந்தவங்களையும் அவங்களுடைய நடவடிக்கை வச்சு தான் நம்ம ஆதரவு கொடுக்கணும். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதால் சட்டப்பேரவை தேர்தலுக்கு அவசியமில்லை என்று தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். இதனிடையே குடியரசுத் தலைவர் தேர்தலில் தலைமையின் முடிவின்படி செயல்பட உள்ளதாக பன்னீர்செல்வம் அணியின் MLA ஆறுக்குட்டி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சொர்ணமலை கதிர்வேல் முருகன் கோயிலில் நடைபெற்ற வைகாசி விசாக நிகழ்ச்சியில் தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் கட்சி மற்றும் ஆட்சியை வழிநடத்துவதற்கு பொதுச் செயலாளராக சசிகலாவை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். அதிமுக MLAக்கள் ஒற்றுமையாக இருப்பதால் தேர்தலுக்கு அவசியமில்லை என்றும் அவர் கூறினார். நான் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் சொல்லிக் கொள்கின்றேன், பெரும்பான்மையோடு இந்த ஆட்சி 2021 வரை நிச்சயமாக தேர்தலை எதிர்கொள்கின்றவரை இந்த ஆட்சி தொடரும். மீண்டும் அம்மாவர்கள் ஆசையோடு மீண்டும் 2021 தேர்தலில் அம்மாவர்கள் சொன்னதைப் போல எனக்கு பிறகும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் நீடிக்கும் என்று சொன்னார்கள். அது நிச்சயமாக தமிழகத்தில் அந்த காட்சியும் ஸ்டாலின் அவர்கள் காணத்தான் போகிறார். அதிமுக 2 அணிகளும் இணைவதற்காக பன்னீர்செல்வம் அணியுடன் பேச தயாராக இருப்பதாக அமைச்சர் CV சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் TTV தினகரனை அதிமுக MLAக்கள் சந்திப்பது அவர்களது தனிப்பட்ட விருப்பம் என்று தெரிவித்தார். 2 அணிகளும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து அம்மாவுடைய லட்சியங்களை நிறைவேற்ற வேண்டும். அம்மாவுடைய ஆட்சி 5 ஆண்டுகளும் சிறப்பாக நடைபெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய விருப்பம், நிர்வாகிகளுடைய விருப்பமும் தான், எங்களுடைய விருப்பமும் தான். அதனால் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்பது நாங்கள் எப்போது வேணாலும் தயாராக இருக்கின்றோம். வந்தால் இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதற்கு கருத்து வரவேற்கக்கூடியது. அதிமுக அம்மா அணியில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக 30 எம்எல்ஏக்கள் உள்ளதாக அறிவித்ததை அடுத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சிக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
இந்த நிலையில் கட்சியிலிருந்து சசிகலா டிடிவி தினகரனை நீக்கினால் மட்டுமே இணைப்பு சாத்தியம் என்று பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சசிகலா மற்றும் குடும்பத்தினரை முற்றிலும் இணைக்காம கட்சி பதவியிலிருந்து விடுவிக்காம இணைப்பு சாத்தியம் இல்லையா? கண்டிப்பா இல்ல. இந்த ஒரு சூழல் எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இல்ல. அதான் தெளிவா சொல்லியிருக்கோம். எந்த பிளவும் இன்றி கட்சி மற்றும் ஆட்சியை காப்பாற்ற டிடிவி தினகரன் முடிவெடுப்பார் என நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பதவி ஆசையில் பன்னீர்செல்வம் சுயநலமுடன் நடந்து கொள்வதாகவும் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் நன்றி மறந்து பேசி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். ஆகவே 2 மாதத்தில் தேர்தல் வரும் என்று இந்த இயக்கத்தை காட்டி கொடுப்பதற்கு கதவு திறந்து வைத்த மைத்ரேயன் சொல்வதும், சீக்கிரம் தேர்தல் வரும் என்று முதலமைச்சர் பதவி மட்டுமே வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலின் சொல்வதும் நடைபெறப் போவதில்லை. இந்த சட்டமன்றத்திற்கு எவ்வளவு ஆயுள் என்று மக்கள் தீர்மானித்திருக்கிறார்களோ அவ்வளவு நாளும் இந்த ஆட்சியை கொண்டு செல்வதற்கு டிடிவி தினகரன் அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். எந்தவிதமான பேதமும் பிளவும் இல்லாமல் கட்சியை ஒருங்கிணைத்து இரட்டை இலை சின்னத்தை மீட்டு இந்த கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றுவதற்கு எங்கள் டிடிவி தினகரன் எடுக்கிற முயற்சிகள் வருகிற காலத்தில் கழக தொண்டர்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய மதிப்பை அவருக்கு பெற்றுத்தரும். டிடிவி தினகரன் தள்ளி போட முடியாத தாகம், டிடிவி தினகரன் தாண்ட முடியாத அகழி, டிடிவி தினகரன் தமிழர்களின் சீன பெருமிதல் போல் தமிழர்களின் மான பெருமிதல், ஒரு அணைக்க முடியாத நெருப்பு. அவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் காலமகள் துணை நிற்பார், வாகை சூடுவார், வரலாறு படைப்பார். வரும் 14ஆம் தேதி நடைபெறும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர்தான் அதிமுக அரசுக்கு இறுதி கூட்டமாக இருக்கும் என்று தமிழக காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டார். அநேகமாக 14ஆம் தேதி கூட்டப்படுகின்ற சட்டமன்ற கூட்டம் தான் கடைசி கூட்டமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தினகரனுக்கு ஆதரவு பெறுகிறது என்று சொல்ல முடியாது. அவர்கள் கட்சியிலே இருக்கின்றவர்கள், அவருடைய காலிலே விழுந்து கிடப்பவர்கள் அவர் பின்னால் இருக்கின்றார்கள். ஆனால் விரைவில் தினகரன் நிரந்தரமாக ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படும். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் முழு கவனம் செலுத்தாமல் தமிழக மக்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் G.K. மணி கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பாமக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார். பாடத்திட்டங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 11 ஆண்டுகளாக பாடத்திட்டங்கள் மாற்றப்படவில்லை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுக ஆளுங்கட்சி மிகப்பெரிய குழப்ப நிலையிலும், அது நீங்கள் 3 அணின்னு சொல்கிறீங்க, 3 4 ஆகுமா இன்னும் அதுக்கு மேலே வருமானு தெரியல, பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் வலியுறுத்துவது உட்கட்சி பிரச்சனையே தினமும் கவனம் செலுத்தாமல் முழு நாட்டமும் அதில் தான் இருக்குது உங்களுக்கு. அதையெல்லாம் தவிர்த்து பொதுமக்களின் முக்கிய பிரச்சனைகள், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பணிகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். GST சட்டத்தை செப்டம்பர் மாதம் முதல் அமல்படுத்த வேண்டும் என மத்திய அரசுக்கு திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடு முழுவதும் ஒரே விதமான வரி விதிப்பு முறை இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும், வரி சீர்திருத்தங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் விதத்திலும் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் அமைந்தாலும் இதனை அமல்படுத்துவதால் எந்த ஒரு தரப்பினைச் சேர்ந்த மக்களும் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பது மிகவும் முக்கியம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மாநில அரசுகளும் மத்திய அரசும் இணைந்து சிறந்த வரி விதிப்பு முறையை கொண்டுவர முயற்சி செய்யும் போது நாட்டின் நலன் கருதி அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ரீதியில் திமுக ஆதரவளித்ததாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் தாக்கத்தில் இருக்கும் மக்கள் மத்தியில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் மூலம் தாங்கள் மேலும் பாதிப்புக்கு உள்ளாகி விடுவோமோ என்ற அச்சம் ஏற்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் விலைவாசி உயரும் என்று வணிகர் சங்கங்கள் தொடர்ந்து அச்சம் தெரிவித்து வருவதையும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.
நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து பேசி கருத்து கேட்பது போல் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தால் பாதிக்கப்படுவோம் என்று அச்சம் கொண்டுள்ளவர்களையும் அழைத்து பேசி எந்த தரப்பு மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் இந்தியா உறுப்பினராவது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி கஜகஸ்தான் சென்றடைந்தார். கஜகஸ்தான், ரஷ்யா, கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட 6 நாடுகள் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளன. இந்த அமைப்பில் உறுப்பினராக சேர இந்தியாவும் பாகிஸ்தானும் தீவிர முயற்சி எடுத்து வந்தன. இந்த நிலையில் இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகளையும் உறுப்பினர்களாக சேர்த்துக்கொள்ள ஷாங்காய் அமைப்பு முடிவு செய்தது. அதன்படி கஜகஸ்தான் அஸ்தானா நகரில் நாளை நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். இந்த கூட்டத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உறுப்பு நாடு அந்தஸ்து வழங்கப்பட உள்ளதால் டெல்லியிலிருந்து காலையில் புறப்பட்ட பிரதமர் மோடி கஜகஸ்தானின் அஸ்தானா நகருக்கு சென்றடைந்தார். விமான நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ANI தகவல்களுடன் திவ்யலட்சுமி மற்றும் ராஜா. சிறிய இடைவேளைக்கு பிறகு காவேரி பிரைம் தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் செய்திகளுடன். விழித்தெழும் உலகம். விரையும் மாந்தர் கூட்டம். இயற்கை தரும் இனிய பரிசு. மறைந்த பொழுதின் அடிச்சுவட்டில் இன்று துவங்கும் நாள் புதிது. திங்கள் முதல் வெள்ளி வரை நாள்தோறும் காலை 6 மணி முதல் 10 மணி வரை காவேரி நியூஸ் தொலைக்காட்சியில். உங்களின் அன்றாட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தனித்துவமான செய்திகளை உங்களுக்காக நாங்கள் தொகுத்து தருகிறோம். எப்பொழுதும் இணைந்திருங்கள் காவேரி நியூஸுடன். காவேரி பிரைம் தொடர்கிறது. ரசிகர்களை 2 மாதங்கள் கழித்து மீண்டும் சந்திப்பேன் என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். கடந்த 8 ஆண்டுகளாக ரசிகர்களுடன் ரஜினிகாந்த் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் கடந்த மாதம் 15 மாவட்டங்களைச் சேர்ந்த ரசிகர் மன்ற நிர்வாகிகளை ரஜினிகாந்த் 5 நாட்கள் சந்தித்தார். அவர்களுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். இதனிடையே ரஜினியின் 164வது படமான காலா கரிகாலன் படத்தின் படப்பிடிப்பு கடந்த 28ஆம் தேதி தொடங்கியது. இதற்காக 10 நாட்கள் மும்பை தாராவி பகுதியில் நடந்த படப்பிடிப்புகளில் கலந்து கொண்டார். 11 நாட்கள் படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில் ரஜினிகாந்த் இன்று சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் ரஜினியை சூழ்ந்த செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்தனர். அப்போது பேசிய ரஜினிகாந்த் வரும் 24ஆம் தேதி காலா படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்புகள் தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். இன்னும் 2 மாதங்கள் கழித்து ரசிகர்களுடன் மீண்டும் சந்திப்பேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியல் பிரவேசம் தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது சிரித்தபடியே அதனை தவிர்த்த ரஜினிகாந்த் காரில் ஏறி சென்றார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா மற்றும் பாக்கியலட்சுமி. வரும் ஜூன் 16ஆம் தேதி முதல் பெட்ரோல் டீசல் விலை தினமும் மாற்றியமைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்தின் அடிப்படையில் இந்தியா முழுவதும் பெட்ரோல் டீசல் விலையை 15 நாட்களுக்கு ஒருமுறை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றியமைத்து வருகின்றன. விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றியமைக்க எதிர்ப்பு எழுந்தபோது இம்முறையானது நீடித்து வருகிறது. இந்நிலையில் தினந்தோறும் விலையை மாற்றியமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதன் முதல் கட்டமாக சோதனை அடிப்படையில் புதுச்சேரி, விசாகப்பட்டினம், உதய்பூர், ஜம்ஷெட்பூர், சண்டிகர் ஆகிய 5 நகரங்களில் பெட்ரோல் டீசல் விலை தினமும் மாற்றியமைக்கும் முறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வரும் ஜூன் 16ஆம் தேதி இந்தியா முழுவதும் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. 5 நகரங்களில் கடைபிடிக்கும் சோதனை அடிப்படையிலான திட்டத்தை நீட்டிக்கும் வகையில் ஜூன் 16 முதல் அனைத்து நகரங்களிலும் மேற்கூறப்பட்ட திட்டம் கடைபிடிக்கப்பட இருப்பதாக எண்ணெய் நிறுவன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா மற்றும் ஜெகதீஷ். அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் டிடிவி தினகரன் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு ஒளிபரப்பு கருவிகள் வாங்கியதில் அந்நிய செலாவணி முறைகேடு நடந்ததாக அமலாக்கப் பிரிவு சார்பில் டிடிவி தினகரன் மீது வழக்கு தொடரப்பட்டது. மேலும் மயிலாப்பூரில் உள்ள ஒரு வங்கியில் 3 கோடி ரூபாய் கடன் பெறப்பட்டு அதில் கோடநாடு எஸ்டேட் வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. வங்கியில் கடன் பெற்ற தொகையும் வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட அமெரிக்கா மற்றும் சிங்கப்பூர் டாலர் நோட்டுகள் மூலம் திருப்பி செலுத்தப்பட்டதாக புகார் எழுந்தது. இதிலும் அந்நிய செலாவணி மோசடி நடந்ததாக டிடிவி தினகரன் மீது அமலாக்கப் பிரிவு மற்றொரு வழக்கும் தொடர்ந்தது. இந்த 2 வழக்குகளும் எழும்பூர் 2வது பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதை எதிர்த்து அமலாக்கப் பிரிவு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் டிடிவி தினகரன் மீதான 2 அந்நிய செலாவணி மோசடி வழக்குகளையும் தொடர்ந்து விசாரிக்க வேண்டும் என்று எழும்பூர் 2வது பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் இந்த வழக்குகள் மீண்டும் எழும்பூர் 2வது பொருளாதார குற்றப்பிரிவு கோர்ட்டில் நடந்து வருகிறது. நீதிமன்றத்தில் டிடிவி தினகரன் இன்று நேரில் ஆஜரானார். தன் மீதான குற்றச்சாட்டுகளை தினகரன் மறுத்தார். முதல் வழக்கின் சாட்சியங்கள் இன்று ஆஜராகாததால் 2 வழக்குகளின் சாட்சியங்களும் வரும் 22ஆம் தேதி நேரில் ஆஜராக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து வழக்கு விசாரணையை அன்றைய தினம் ஒத்திவைக்கப்பட்டது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா மற்றும் சிவசங்கரி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தாக்கப்பட்டார். அதனை கண்டித்து இன்று பல இடங்களில் அக்கட்சியின் சார்பில் போராட்டங்களும் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றது. திருவள்ளுவர் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள சமஸ்கிருத கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் தமிழக அறநிலைத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், நாடாளுமன்ற உறுப்பினர் இல கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், சீதாராம் யெச்சூரி மீதான தாக்குதலுக்கு பாஜக மீதான குற்றச்சாட்டு கற்பனை குற்றச்சாட்டுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு எனவும், RSS பாஜகவை சேர்ந்தவர்கள் ஒருபோதும் அராஜக செயலில் ஈடுபட மாட்டார்கள் எனவும் அது உலகிற்கு தெரிந்த உண்மை எனவும் தெரிவித்துள்ளார். ராஜபாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் EVKS இளங்கோவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மீது தாக்குதல் நடத்தியது மிருகத்தனமான செயல் எனவும், கண்டிக்கத்தக்க தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய தலைவர் சீதாராம் யெச்சூரி அண்மையில் இந்திய தலைநகர் டெல்லியில் சிலரால் தாக்கப்பட்டதை கண்டித்து மதுரையில் அக்கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் முன்னிலை வகித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் அண்ணாதுரை செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஒரு தேசிய கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளராக இருக்கும் சீதாராம் யெச்சூரி மீது RSS அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பது தீவிரவாதம் எந்த அளவிற்கு இந்த மண்ணில் ஆழ வேரூன்றி இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது எனவும், இது கண்டிக்கத்தக்கது எனவும் கூறியுள்ளார். எந்த அளவுக்கு இன்றைக்கு ஜனநாயகத்தையும் புறந்தள்ளிவிட்டு சர்வாதிகார பாதையிலே பாரதிய ஜனதா கட்சி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம்தான் யெச்சூரியினுடைய தாக்குதல் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றோம். எனவே ஜனநாயக சக்திகள் நிச்சயமாக RSSஐ, பாரதிய ஜனதா கட்சியை புறக்கணிப்பார்கள். ஜனநாயக சக்திகள் மகத்தான வெற்றி பெறும். இந்த தாக்குதல் நிச்சயமாக நம்முடைய ஜனநாயக சக்திகள் தடுத்து நிறுத்துவார்கள் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கின்றோம். புதுச்சேரியில் CPM சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சாரம் ஜீவானந்தம் சிலை அருகே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அப்போது அவர்கள் சீதாராம் யெச்சூரி தாக்கப்பட்டதை கண்டித்தும், தாக்குதல் நடத்திய மத்திய பாஜக மற்றும் RSS அமைப்புக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். எங்கள் தோழர் யெச்சூரி தாக்கிய குண்டர்களை RSS கைமுறைக்கு முடிவு கட்டுவோம். சீதாராம் யெச்சூரி மீது தாக்குதல் நடத்த முயன்றதன் எதிரொலியாக கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பாஜக கட்சி தலைமை அலுவலகம் மீது பெட்ரோல் குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதையடுத்து பாஜகவினர் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் குமரி மாவட்டம் களியல் வட்டார பகுதியில் அமைந்துள்ள மார்க்சிஸ்ட் கட்சியின் அலுவலகம் மீது கற்களை வீசி கண்ணாடிகள் உடைக்கப்பட்டுள்ளன. மேலும் செம்மன் காலை பகுதியில் அமைந்துள்ள இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் நினைவு ஸ்தூபி மர்ம நபர்களால் உடைக்கப்பட்டுள்ளது. இது பாஜகவினரால் தாக்கப்பட்டதாக கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த சமூக விரோத செயலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேல்புறம் கட்சி அலுவலகத்தில் ஜன்னல் கண்ணாடிகள் கல்லால் எறிந்து தகர்க்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அருகாமையில் செம்மங்காலை சந்திப்பில்
2 கட்சி டிஒய்எஃப்ஐ தோழர்களுடைய நினைவு ஸ்தூபி என்பது அடித்து நொறுக்கப்பட்டு கடாரியால் அதை தூக்கி சரித்து போடப்பட்டிருக்கின்றது. இந்த செயல் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பல இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ். கோவை மாவட்ட பகுதிகளில் வனவிலங்குகளால் விவசாயத்தில் தொடர்ந்து இழப்புகளை சந்தித்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் பட்டுப்புழு வளர்ப்பு மூலம் இப்பிரச்சனையிலிருந்து மீள்வதோடு பொருளாதார வளர்ச்சியும் பெற முடியும் என்கின்றனர் பட்டுப்புழு வளர்க்கும் விவசாயிகள். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கோவை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் யானைகள், மான்கள், கரடிகள், சிறுத்தைகள், காட்டுப்பன்றிகள், மயில்கள் என எண்ணற்ற பாதுகாக்கப்பட்ட பட்டியலில் உள்ள விலங்குகள் அதிக அளவில் வசித்து வருகின்றன. இவ்விலங்குகளில் சில நேரங்களில் வேளாண் பகுதிகளுக்குள் நுழைந்து வேளாண் பொருட்களை சூறையாடுவதோடு மனித உயிர்களுக்கும் அச்சுறுத்தலாக அமைந்து விடுகின்றன. இந்நிலையில் பட்டுப்புழு வளர்ப்பு தொழில் மூலமாக இத்தகைய பிரச்சினைகளில் இருந்து மீளலாம் என்று கூறுகின்றனர் பட்டு வளர்ச்சித்துறையினர். கோவை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்களின் பொருளாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் பட்டு வளர்ச்சித்துறையின் தொண்டாமுத்தூர் பகுதி இளநிலை ஆய்வாளர் நாகராஜன் தெரிவித்தார். பட்டு விவசாயிகள் பட்டு வருமானம் நல்ல வருமானம், விவசாயத்துறையிலேயே அதிகபட்ச வருமானம் பட்டு விவசாயி தான் பெறுறாங்க. ஏன்னா குறைந்த தண்ணியில் அதிக வருமானம் பெறுற துறை பட்டு வளர்ச்சித்துறை தான். அதே மாதிரி விவசாயிகளுக்கு சேவை அதிகமாக செய்கிறதும் எங்கள் பட்டு வளர்ச்சித்துறை தான் என்பதை கூறிக்கொள்கிறேன். இத்தொழிலில் குடும்பத்தினர் பங்கேற்றாலே போதுமான லாபம் ஈட்ட முடியும் எனவும் தினமும் காலை 2 மணி நேரம், மாலை 2 மணி நேரம் என நாள் ஒன்றிற்கு 4 மணி நேரம் வேலை செய்தாலே போதுமானது எனவும் கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் பட்டுப்புழு வளர்ப்பு மையம் அமைத்துள்ள விவசாயி வேல்ராஜ் கூறினார். நாங்கள் பட்டு ஒரு 5 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறோம். லாபகரமான தொழில், தண்ணி சிக்கனமாக, தண்ணி அதிகமாக தேவைப்படாது, உழைப்பு கம்மி, நம்ம சொந்த உழைப்பில் மாதம் வருமானம் பார்த்துக்கிறோம். அதே மாதிரி யானை பண்ணி தொல்லை இல்லை. அப்புறம் உங்களுக்கு கூலி ஆள் பிரச்சனை இதில் கம்மி. மல்பெரி மரங்களை யானைகளோ காட்டுப்பன்றிகளோ எதுவும் செய்யாது என கூறும் விவசாயி செல்லம்மாள் மீதமாகும் இலைகளை பசுமாடுகளுக்கு கொடுத்தால் அதிக அளவில் பால் தருவதாகவும் கூறுகிறார். மேலும் பட்டுப்புழு வளர்ப்பு தொடர்பாக தங்களுக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்பங்களையும் கொடுப்பதோடு சிறந்த முறையில் தேவையான பயிற்சிகளையும் பட்டு வளர்ச்சித்துறையினர் வழங்குவதாகவும் செல்லம்மாள் தெரிவித்தார். ஆனையா பண்ணியா எந்த தொந்தரவும் இல்லைங்க. தண்ணியே இல்லாட்டியும் 10 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டால் போகுது. அது சொட்டு நீரில் தான் எல்லா சொட்டு நீர் மானியம் கொடுக்குறாங்க, தளவாட பொருள் கொடுக்குறாங்க. சாரு வெடியற்குள்ள வேணாலும் நம்மளுக்கு புழு இப்படி வேறு மோசம் வந்துன்னா வெடியற்குள்ள அந்த புழுவுக்கு என்ன மருந்து போடணும், என்ன செய்யணும்னு நம்மளுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மாதம் இருக்க மீட்டிங் போடுறாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, நாங்கள் செய்கிறோம். மல்பெரி மரங்களை நட்டு வளர்க்கும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 10,500 ரூபாய் வீதம், 5 ஏக்கருக்கு 52,500 ரூபாய் மானியமாக வழங்கப்படுவதாக இளநிலை ஆய்வாளர் நாகராஜன் தெரிவித்தார். தொடர்ந்து பட்டுப்புழு வளர்ப்பு மையம் கட்டுவதற்கு அதிகபட்சமாக 82,500 ரூபாய் வரை 3 நிலைகளாக வழங்கப்படுவதாகவும் 52,500 ரூபாய் மானிய விலையில் புழு வளர்ப்பு தளவாடங்களும் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார். அது மட்டுமின்றி பட்டுப்புழு விவசாயிகளுக்கு மருத்துவ காப்பீடாக ஆண்டுக்கு 20,000 ரூபாய் வரையிலும் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார். நாங்கள் பட்டு விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 10,500 ரூபா வீதம், 5 ஏக்கருக்கு 52,500 ரூபா நடவு மானியமாக நாங்கள் வழங்குறோங்க. அதுபோக சொட்டு நீருக்கு சிறு விவசாயிக்கு 30,000 வீதம், ஒரு 5 ஏக்கருக்கு 1,50,000 ரூபா வரைக்கும் மானியம் கொடுக்குறோம். பெரிய விவசாயிகளுக்கு அதே இதில் 75% மானியமாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சொட்டு நீர் முடிஞ்சோடனே அதுக்கடுத்து புலவர்ப்பு மனை அமைக்க இந்த மாதிரி நிலை 1, நிலை 2, நிலை 3 நிலையில் நாங்கள் மானியம் வழங்குகிறோம். நிலை 1க்கு 82,500 ரூபாயும், நிலை 2க்கு 87,500 ரூபாயும், நிலை 3க்கு 63,500 ரூபாயும் மானியம் வழங்கிட்டு இருக்கோம். விவசாய தொழிலாளர் பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை போன்ற பல்வேறு பிரச்சினைகளை விவசாயிகள் சந்தித்து வரும் நிலையில் விவசாயத்தோடு இத்தொழிலையும் மேற்கொள்ள முன்வர வேண்டுமென பட்டு வளர்ச்சித்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். தமிழர்களின் பாரம்பரிய நடைமுறை பழக்க வழக்கங்களில் அன்னதானத்திற்கு தனிச்சிறப்பு உண்டு. திருச்சியில் அன்னதானத்திற்காகவே தனது மத்திய அரசு பணியை துறந்துவிட்டு
நோய்வாய்ப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு கடந்த 26 ஆண்டுகளாக அன்னதானம் செய்து வரும் மனிதநேய பண்பாளர் குறித்த செய்தி தொகுப்பை காணலாம். திருச்சி அரசு பொது மருத்துவமனையில் காலை 7 மணிக்கு நூற்றுக்கணக்கான நோயாளிகள் சாலையில் காத்து கிடக்கின்றனர். இவர்கள் எதிர்பார்த்து இருப்பது பிணி நீக்கும் மருத்துவர்களை அல்ல, பசி போக்கும் ரவீந்திரகுமார் என்பவர் அளிக்கும் உணவை. 8:30 மணியிலிருந்து 9 மணிக்குள் அரசு மருத்துவமனையின் முன் தன்னார்வலர்கள் பலருடன் பொங்கல், கஞ்சி மற்றும் சுட தண்ணீர் போன்றவற்றை அங்குள்ள நோயாளிகளுக்கு கொண்டு வந்து தருகிறார் ரவீந்திரகுமார். காலையில் மட்டுமல்ல, மதியம் 12 மணிக்கு சாம்பார் சாதம் மற்றும் புளியோதரை போன்ற உணவுகளும் வழங்கப்படுகின்றன. நாளொன்றுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் 500 - 700 நோயாளிகளுக்கு தினந்தோறும் இந்த உணவு வழங்கப்படுகிறது. ரவீந்திரகுமாரின் உன்னத பணிக்கு சில தன்னார்வலர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் ஆதரவு கரம் நீட்டுவதால் 26 ஆண்டுகளாக எந்தவித தொய்வுமின்றி தொடர்கிறது இந்த அன்னதான பணி. அன்னதான பணிக்காக தனது ரயில்வே பணியை ராஜினாமா செய்துவிட்டு முழுநேர பணிக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ரவீந்திரகுமார் தனது தந்தையின் பணியை தொடர்ந்து செய்து வருவதாக கூறுகிறார் தன்னார்வலர் ஒருவர். நோயாளிகள் அரசு ஆஸ்பத்திரியில் கஞ்சிக்காக மருத்துவர்கள் சிபாரிசு செய்தார்கள். அது கஞ்சிக்காக அலைந்தார்கள், எங்கு கிடைக்கவில்லை. சரி, இந்த கஞ்சி பணியை நாம் தொடர்வோம் என்று முதலில் 2 ட்ரம் நிறையா கொண்டு வந்தார்கள். அது வர வர நோயாளிகளுடைய எண்ணிக்கை பெருக பெருக 2, 4, 6, 8 இப்போது 9 ட்ரம் வரைக்கும் கஞ்சி தயார் பண்ணி கொண்டு வருகிறார்கள். இதுக்காக அவருடைய மகன் 2 ஆண்டுகளுக்கு முன் கோவிந்தராஜ் அவர்கள் காலமாகிவிட்டார்கள். அந்த பணியை தொடர்ந்து செய்து வருகிறார் ரவீந்திரகுமார் என்ற அவருடைய மூத்த மகன். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உறவினரை பார்க்க திருச்சி அரசு மருத்துவமனைக்கு சென்ற ரவீந்திரகுமாரின் தந்தை கோவிந்தராஜ் மருத்துவமனையில் நோயாளிகள் சுடு தண்ணீருக்கும் கஞ்சிக்கும் அலைவதைக் கண்டு மனம் பொறுக்காமல் முதலில் சுடு தண்ணீர் காய்ச்சி கொண்டு வந்து கொடுக்க தொடங்கியுள்ளார். தந்தை மறைவுக்கு பின்னர் தனது ரயில்வே வேலையை ராஜினாமா செய்துவிட்டு முழுநேர பணியாக அன்னதான பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார் ரவீந்திரகுமார். அருளும் பொருளும் இல்லாததுக்கு உலகம் இல்லை. அதனால் பொருள் இருந்தால் தான் அன்னதானம் பண்ண முடியும், அருள் இருக்கணும், 2 சேர்ந்து தான் அப்புறம் பண்ண முடியும். இலைகள் நேரடியாக பயனாளியை பயன்படுறாங்க. காலையில் கஞ்சி 3 மணிக்கு வந்து செடி பண்ணுறோம். 6, 7 மணிக்கு கஞ்சி ஊற்றுறோம். இது 90% பீப்புள் ஹாஸ்பிட்டல் பீப்புள் தான். இதெல்லாம் மதியம் சாப்பாடு 400 பேருக்கு செஞ்சு தரோம். அது மாதிரி நம்ம நண்பர்களுடைய ஆதரவோடு செய்கிறோம். இந்த பணி தொடர்ந்து நடக்கிறது காரணம்னாக்க எங்களுடைய அன்பர்கள், தொண்டர்கள் தான். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்பார்கள். பிணியால் பாதிக்கப்பட்டு பசியால் பரிதவிக்கும் ஏழை நோயாளிகளுக்கு தனது அன்னதான பணியின் மூலம் கடவுளாகவே தெரிகிறார் ரவீந்திரகுமார் என்றால் அது மிகையாகாது. காவேரி பிரேம் செய்திகளுக்காக ஜெகதீஷ், தனலட்சுமி மற்றும் திருச்சியிலிருந்து கந்தபழனிவேல். கடலூரில் உள்ள பாடலீஸ்வரர் கோயில் வைகாசி பெருவிழாவின் முக்கிய விழாவான தேர்வடம் பிடித்தல் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அப்பர், சுந்தரர் ஆகியோரால் பாடல் பெற்றதும் தொன்மை வாய்ந்ததுமான கடலூர் பாடலீஸ்வரர் கோயிலில் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு தினமும் பாடலீஸ்வரர் பெரியநாயகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. வைகாசி பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. தேரடி தெருவில் அலங்கரித்து வைக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளிய பாடலீஸ்வரர் பெரியநாயகி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதனைத் தொடர்ந்து தீபாராதனைக்கு பின் மேளதாளங்கள் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதேபோன்று நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்காடு அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில் வரலாற்றிலும் ஆன்மீகத்திலும் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இக்கோயிலின் திருத்தேர் கடந்த 2005ஆம் ஆண்டு வரை கோடியக்காடு 4 வீதிகளிலும் வலம் வந்து வீதி உலா காட்சி நடைபெற்றது. தேர் பழுதின் காரணமாக கடந்த 12 ஆண்டுகள் நிறுத்தப்பட்டிருந்தது. சுமார் 40 லட்சம் ரூபாய் செலவில் பராமரிக்கப்பட்டு இன்று காலை திருத்தேரோட்டம் நடைபெற்றது. ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். காஞ்சிபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகம், ஆராதனைகள் செய்யப்பட்டன. இந்நிலையில் இன்று காலை கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக
காஞ்சி வரதராஜ பெருமாள் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட கருட வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளி காஞ்சிபுரம் காந்தி சாலை, பிள்ளையார்பாளையம், பூக்கடை சத்திரம் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷங்கள் எழுப்பி தரிசனம் செய்தனர். கருட சேவையை தொடர்ந்து வருகிற 12ஆம் தேதி திருத்தேர் உற்சவம் நடைபெற உள்ளது. திருமயம் அருகே ஐயனார் கோயில் விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் விமரிசையாக நடைபெற்றது. சீறி பாய்ந்த காளைகளை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள அரிமளம் சேத்துமேல் செல்ல ஐயனார் கோவில் புரவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் திருச்சி, சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த 46 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. போட்டியில் பெரிய மாட்டு வண்டி, நடமாட்டு வண்டி, சிறிய மாட்டு வண்டி என பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது. அரிமளத்தில் துவங்கிய பந்தயம் செங்கீரை வரை 8 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது. சீடி பாய்ந்த காளைகளை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். போட்டியை காண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் வந்திருந்தனர். இறுதியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பணம், கோப்பைகள், குத்துவிளக்கு ஆகிய பரிசுகள் வழங்கப்பட்டன. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா மற்றும் அனுஷா, புதுக்கோட்டையிலிருந்து ராஜேஷ். சிறிய இடைவேளைக்கு பிறகு காவேரி பிரைம் தொடரும். இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் செய்திகளுடன். விழித்தெழும் உலகம். விரையும் மாந்தர் கூட்டம். இயற்கை தரும் இனிய பரிசு. மறைந்த பொழுதின் அடிச்சுவட்டில் இன்று துவங்கும் நாள் புதிது. திங்கள் முதல் வெள்ளி வரை நாள்தோறும் காலை 6 மணி முதல் 10 மணி வரை காவேரி நியூஸ் தொலைக்காட்சியில். உங்களின் அன்றாட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தனித்துவமான செய்திகளை உங்களுக்காக நாங்கள் தொகுத்து தருகிறோம். எப்பொழுதும் இணைந்திருங்கள் காவேரி நியூஸுடன். காவேரி பிரைம் தொடர்கிறது. நீதித்துறையின் கைகளில் தான் மருத்துவ மாணவர் சேர்க்கை விவகாரம் தொடர்பான இறுதி முடிவு உள்ளதாக துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி கூறியுள்ளார். இதனிடையே துணைநிலை ஆளுநருக்கு அரசு துறைகளில் தன்னிச்சையாக செயல்பட அதிகாரம் இல்லை என்று புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் கிரண்பேடி தெரிவித்துள்ள பதிவில் பொறுப்பும் அதிகாரமும் கொண்ட அரசு அதிகாரிகள் எதையும் செய்யாத நிலை உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பதவிகளை பெறுவதில் மும்முரம் காட்டிக்கொண்டு மக்களுக்கு தைரியமாகவும் நேர்மையாகவும் சேவை செய்யாததால் நம்மை சார்ந்துள்ள ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு ஏற்படும் வலி நமக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்பட்டால்தான் அதை நாம் உணர்வோம் என்று தெரிவித்துள்ள கிரண்பேடி, நமது சேவை பொதுமக்களை மேம்படுத்தும் அல்லது புதைக்குழியில் தள்ளிவிடும் நிலை உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்டாக் மருத்துவ மாணவர் சேர்க்கை இதற்கு சிறந்த உதாரணமாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஏற்பட்டுள்ள வலி பாதிப்புக்கு நாம் அனைவரும் கூட்டு பொறுப்பாகும் என்று கிரண்பேடி தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தின் தீர்வு நீதிமன்றத்தின் கைகளில் தான் உள்ளது என்று அவர் தமது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே புதுச்சேரியில் அரசு அதிகாரிகள் தவறு செய்தால் தாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்றும் துணைநிலை ஆளுநருக்கு அரசு துறைகளில் தன்னிச்சையாக செயல்பட அதிகாரம் இல்லை என்றும் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் துணைநிலை ஆளுநர் பரிந்துரையின்படி அமைச்சர்கள் செயல்பட மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார்.
காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா மற்றும் தனலட்சுமி. ஒரு நபர் குழு அறிக்கை கிடைத்த பின்னர் நகராட்சி, அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர் ஆகிய ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரை நடைமுறைப்படுத்தப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தில் கேள்வி நேரத்தின் போது பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவரை தொடர்ந்து பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை செயல்படுத்தப்படவில்லை என்றும், அரசு சார்பு நிறுவனங்களைச் சேர்ந்த 13,500 பேருக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை செயல்படுத்துவீர்களா எனவும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி, ஒரு நபர் குழு அறிக்கை கிடைத்த பின் நகராட்சி, அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர் ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல், பாகூர் தொகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் எவ்வளவு பேருக்கு வேலை தரப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு கடந்த 8 நாட்களுக்கு முன்புதான் வேலை அட்டை தரப்பட்டுள்ளது என்றும் கூறினார். மேலும் துறையில் உள்ள குறைகள் அதிகாரிகளுக்கு சரிவர தெரிவதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் கமலக்கண்ணன், தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் குறைந்தது 50 நாட்களாவது வேலை தர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி கூறியுள்ளார். புதுச்சேரியில் விதிகளை மீறி வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள் அருகே மதுபான பார்கள் இயங்கி வருவதாக பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் புகார் தெரிவித்தார். எனவே இதற்கு பதிலளித்த பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், விதிமுறைகளை மீறி இயங்கி வரும் பார்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். என் தொகுதியில் மட்டும் 14க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளை கலால்துறையினுடைய விதிகளுக்கு புறம்பாக அமைச்சிருக்கிறாங்க. உதாரணமாக அந்த மருத்துவமனைக்கு பக்கத்திலேயும், பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலேயும், வழித்தலங்களுக்கு, அதாவது கோயில், சர்ச்சு, இந்த மாதிரி வழிபாடு தலங்களுக்கு அருகிலேயும் அமைச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமாகவும் மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அப்படி கலால்துறையுடைய சட்ட விதிகளுக்கு புறம்பாக இருந்தால் நாங்கள் அந்த மதுபான கடையெல்லாம் அகற்றுவோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை அமைச்சர் கொடுத்தார். ஏரி குளங்களை தூர்வாருவது தொடர்பாக புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடந்த விவாதத்தில் பேசிய என்ஆர் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் அசோக் ஆனந்த், புதுச்சேரியில் மொத்தம் உள்ள 90 ஏரிகளில் 4 ஏரிகளை காணவில்லை என்று புகார் எழுப்பினார். இதனால் பேரவையில் பரபரப்பு ஏற்பட்டது. இல்ல, அராத் நம்பர் படி மொத்தம் 4 ஏரி இருக்குதுங்க. 4 ஏரி அந்த நம்பர் லிஸ்ட்ல பார்த்தா 4 ஏரி வராது. பிரெஞ்சு நம்பர் படி பாத்தீங்கன்னா 4 ஏரி காணும். அதான் கேட்டேன், லிஸ்ட் படி 4 ஏரி காணுமேன்னு கேட்டதுக்கு இல்ல எல்லா ஏரியும் இருக்குதுன்றாங்க. இது முற்றும் தவறான தகவலை அவங்க சமர்ப்பிக்கிறாங்க. அதற்கு பதிலளித்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஏரிகள் காணாமல் போனது பொய் என்றும், ஏரிகளை தூர்வார நபார்டு வங்கி மூலம் பெறப்பட்ட தொகை முறையாக செலவிடப்படுகிறது என்றும் தெரிவித்தார். அப்போது பேசிய ஆளுநர், நிறைய ஏரி சங்கங்கள் செலவு கணக்குகளை தாக்கல் செய்யாமல் உள்ளது எனும், ஓபன் டெண்டர் விட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பின்பு சபாநாயகர் வைத்திலிங்கம் பேசும்போது, விவசாயிகள் கருத்துக்களை கேட்டு அரசே செய்ய வேண்டும் எனவும், சப் கான்ட்ராக்ட் விடக்கூடாது என்பதே உண்மை என்றும் தெரிவித்தார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக திவ்யலட்சுமி மற்றும் பாக்கியலட்சுமி, புதுச்சேரியில் இருந்து ஒளிப்பதிவாளர் நடராஜுடன் ராஜீவ். மத்திய பிரதேச மாநிலம் மன்சௌருக்கு செல்ல முயன்ற காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை மத்திய பிரதேச போலீஸ் நீமுச் எல்லையில் தடுத்து நிறுத்தினர். இதனால் பதற்றமான சூழல் நிலவியது. கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய பிரதேசத்தில் விவசாயிகள் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. மன்சா மாவட்டம் பிபல்யா மண்டி பகுதியில் ஊரடங்கு உத்தரவை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் 6 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து அங்கு போராட்டம் பரவியது. பதற்றமான நிலை நீடிப்பதால் மாநிலம் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி மன்சா சென்று பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூற உள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து யாரும் உள்ளே நுழைய அனுமதி கிடையாது என்று மத்திய பிரதேச மாவட்ட நிர்வாகம் தெரிவித்தது. இந்நிலையில் உயிரிழந்த விவசாயிகள் குடும்பத்திற்கு ஆறுதல் கூற ராஜஸ்தான் மாநிலம் உதாம்பூருக்கு ராகுல் காந்தி சென்றார். பின்னர் கார் வழியாக மத்திய பிரதேச மாநிலம் மன்சா செல்ல திட்டமிட்டார். இதனிடையே ராகுல் காந்தி பிரவேசிப்பதை தடுக்கும் விதமாக எல்லையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியுடன் ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் தலைவர் சச்சின் பைலட், கமல்நாத் உள்ளிட்டோர் சென்றனர். 100க்கும் அதிகமான காங்கிரஸ் தொண்டர்களும் மன்சா நோக்கி சென்றனர். சிறப்பு சோதனை சாவடிகளை போலீசார் அமைத்தது.
இதனால் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டது. கார் மூலம் மன்சா வந்த ராகுல் காந்தி கால்நடையாகவும் இருசக்கர வாகனம் மூலமாகவும் பயணம் செய்தார். ஆனால் அவருடைய முயற்சியை போலீசார் தடுத்து நிறுத்தினார். தடுத்து நிறுத்திய போலீசுடன் ராகுல் காந்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து போலீஸ் ராகுல் காந்தியை தடுப்பு காவலில் வைத்துள்ளது. இது பற்றி ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, தொழில் அதிபர்கள் கடனை பிரதமர் மோடி தள்ளுபடி செய்துவிட்டார், ஆனால் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்ய அவரால் முடியவில்லை என விமர்சனம் செய்துள்ளார். ராகுலின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக, விவசாயிகள் மரணத்தை காங்கிரஸ் அரசியலாக்கி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளது. சந்தர்ப்பவாத அரசியலில் ராகுல் ஈடுபடுவதாகவும் பாஜக தெரிவித்துள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ANI தகவல்களுடன் ராஜா மற்றும் பாக்கியலட்சுமி. கேரளாவில் மாட்டிறைச்சிக்கு தடை விதிக்க முடியாது என அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். மேலும் மாட்டிறைச்சி தடைக்கு எதிராக கேரளாவில் புதிய சட்டம் சட்டசபையில் தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மாட்டிறைச்சிக்கு தடை குறித்த மத்திய அரசின் உத்தரவுக்கு எதிராக புதிய சட்டம் இயற்ற கேரள சட்டசபையின் சிறப்பு கூட்டம் திருவனந்தபுரத்தில் இன்று நடந்தது. காலை 9 மணிக்கு கூட்டத்தை சபாநாயகர் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். இதில் முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் அனைத்து துறை அமைச்சர்களும், மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி MLAக்கள், காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சி MLAக்களும் பங்கேற்றனர். மத்திய அரசின் உத்தரவுக்கு எதிராக புதிய சட்டம் இயற்றுவது குறித்து கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதனை முதலமைச்சர் பினராயி விஜயன் தாக்கல் செய்தார். தீர்மானத்திற்கு ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. இதுபோல காங்கிரஸ், முஸ்லிம் லீக் உறுப்பினர்களும் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். கேரள சட்டசபையில் பாஜகவுக்கு ஒரு MLA மட்டுமே உள்ளார். அவர் இத்தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். முன்னதாக கேரள உயர்நீதிமன்றமும் கேரளாவில் மாட்டிறைச்சி மீதான தடையை அமல்படுத்த முடியாது என்று அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கால்நடை சந்தைகளில் இறைச்சிக்காக மாடுகளை விற்கவோ வாங்கவோ கூடாது என தடை விதித்தும், மாடு வாங்கல் விற்றலை ஒழுங்குபடுத்தியும் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் கடந்த மாதம் மிருகவதை தடை தடுப்பு விதிகள் 2017 என்ற தலைப்பில் அறிவிக்கை வெளியிட்டது. மத்திய அரசின் இந்த உத்தரவுக்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த தடை உத்தரவுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்து வருகிறது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ANI தகவல்களுடன் ராஜா மற்றும் பாக்கியலட்சுமி. ஜம்மு காஷ்மீர் நௌகம் செக்டார் பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணமடைந்தார். இதனிடையே திரிபுரா எல்லையில் உயிரிழந்த கன்னியாகுமரி பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரரை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளவில்லை என அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் ஊடுருவ முயற்சித்து வரும் நிலையில் இந்திய ராணுவத்தினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சூடு நடைபெற்று வருகிறது. யூரி செக்டார் பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 ராணுவ வீரர்கள் காயமடைந்தனர். அதனைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் நௌகம் பகுதியிலும் தாக்குதல் நடைபெற்றது. இதில் இந்திய ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார். தீவிரவாதிகள் 2 சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே குருத்தன்கோடு பகுதியைச் சேர்ந்த கெவின்ராஜ் கடந்த 9 ஆண்டுகளாக எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றி வந்தார். கடந்த பிப்ரவரி மாதம் திருமணம் முடிந்த நிலையில் மீண்டும் பணிக்கு சென்ற கெவின்ராஜ் நேற்று முன்தினம் பணியின் போது உயிரிழந்தார். இச்சம்பவம் ராணுவ வீரரின் சொந்த ஊரான குருந்தன்கோடு கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் நாட்டிற்காக பணியாற்றி வீரமரணமடைந்த கெவின்ராஜ் குடும்பத்தினரை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுவரை அதிகாரிகள் யாரும் எந்தவித ஆறுதலும் கூறவில்லை என்றும் மக்கள் வேதனை தெரிவித்தனர். இன்றைக்கு அவரை நம்பிதான் அந்த குடும்பம் இன்றைக்கு இதுவரை இருந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு அந்த குடும்பம் இன்றைக்கு வறுமை நிலையில் இருக்கக்கூடிய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அந்த குடும்பத்தை பாதுகாப்பது தான், ஒரு இராணுவ வீரனுடைய குடும்பத்தை பாதுகாப்பது தான் இந்த நாட்டினுடைய ஒரு பாதுகாப்பிற்கு, அவருடைய தியாகத்திற்கு செய்கின்ற ஒரு நன்றிக்கடன் என்கிற உணர்வை இந்த நேரத்தில் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ANI தகவல்களுடன் ராஜா மற்றும் பாக்கியலட்சுமி,
கன்னியாகுமரியில் இருந்து சுயம்புலிங்கம். இன்று சரிவுடன் முடிவடைந்த இந்திய பங்குச்சந்தைகள் பற்றியும் லாபம் மற்றும் நஷ்டத்தை சந்தித்த நிறுவனங்கள் குறித்தும் தற்போது பார்க்கலாம். மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 58 புள்ளிகள் குறைந்து 31,213 புள்ளிகளில் முடிவடைந்துள்ளது. தேசிய பங்குச்சந்தை நிஃப்டி 17 புள்ளிகள் குறைந்து 9,647 புள்ளிகளில் முடிவடைந்துள்ளது. அதிக லாபம் ஈட்டிய நிறுவனங்களின் பங்குகளை தற்போது பார்க்கலாம். டாக்டர் ரெட்டி நிறுவனம் 3.76%, சன் ஃபார்மா 3.38%, HDFC 2.14%, டாடா மோட்டார்ஸ் 1.92%, சிப்லா 1.84% லாபம் அடைந்துள்ளது. அதேபோல் நஷ்டமடைந்த நிறுவனங்களின் பங்குகளை பார்க்கலாம். TCS 3.58%, கெயில் 3.48%, ஏஷியன் பெயிண்ட்ஸ் 1.57%, ஹீரோ மோட்டோகார்ப் 1.53%, BPCL 1.46% நஷ்டமடைந்துள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் முன்னணி வீரர்களான வாவ்ரிங்கா, முர்ரே ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இரண்டாம் நிலை வீரரான ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறினார். களிமண் தரையில் களை கட்டும் கிராண்ட்ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடர் பிரான்சில் நடைபெற்று வருகிறது. இதன் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்று ஆட்டம் ஒன்றில் உலகின் நம்பர் 1 வீரரான பிரிட்டன் வீரர் முர்ரே 8வது இடத்தில் உள்ள ஜப்பான் வீரர் நிஷிகோரியுடன் மோதினார். இந்த ஆட்டத்தில் முதல் செட்டை 6-2 என நிஷிகோரி கைப்பற்றினார். இரண்டாவது செட்டிலிருந்து சுதாரித்த முர்ரே 6-1 என அந்த செட்டை தனதாக்கினார். தொடர்ந்து தாக்குதல் ஆட்டத்தை வெளிப்படுத்திய முர்ரே 7-6, 6-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார். மற்றொரு ஆட்டத்தில் இரண்டாவது இடத்தில் உள்ள செர்பிய வீரர் ஜோகோவிச் 6வது இடத்தில் உள்ள ஆஸ்திரிய வீரர் டாமினிக் தீமை எதிர்கொண்டார். இந்த ஆட்டத்தில் ஜோகோவிச் ஆதிக்கம் மேலோங்கும் என்ற எண்ணத்திற்கு முட்டுக்கட்டை போட்டார் டாமினிக் தீம். அபாரமாக விளையாடிய அவர் 7-6, 6-3, 6-0 என்ற நேர்செட் கணக்கில் முன்னணி வீரரான ஜோகோவிச்சை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார். காவேரி பிரேம் செய்திகளுக்காக மீனா மற்றும் தனலட்சுமி. நாளை நிலவ இருக்கும் உத்தேச வானிலை நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். சென்னையில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ். மதுரையில் அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ். கோவையில் அதிகபட்சம் 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ். திருச்சியில் அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸ். சேலத்தில் அதிகபட்சம் 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ். நெல்லையில் அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸ். ஊட்டியில் அதிகபட்சம் 17 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 11 டிகிரி செல்சியஸ். புதுச்சேரியில் அதிகபட்சம் 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 28 டிகிரி செல்சியஸ். கன்னியாகுமரியில் அதிகபட்சம் 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ். நாகர்கோவிலில் அதிகபட்சம் 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ். டெல்லியில் அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 29 டிகிரி செல்சியஸ். மும்பையில் அதிகபட்சம் 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 28 டிகிரி செல்சியஸ். கொல்கத்தாவில் அதிகபட்சம் 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸ். பெங்களூருவில் அதிகபட்சம் 27 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 20 டிகிரி செல்சியஸ். திருவனந்தபுரத்தில் அதிகபட்சம் 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ். கொழும்புவில் அதிகபட்சம் 24 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 12 டிகிரி செல்சியஸ். பெய்ஜிங்கில் அதிகபட்சம் 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 18 டிகிரி செல்சியஸ். சிங்கப்பூரில் அதிகபட்சம் 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸ். சிட்னியில் அதிகபட்சம் 17 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 12 டிகிரி செல்சியஸ். பாரிஸில் அதிகபட்சம் 27 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 16 டிகிரி செல்சியஸ். லண்டனில் அதிகபட்சம் 20 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 12 டிகிரி செல்சியஸ். துபாயில் அதிகபட்சம் 40 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 29 டிகிரி செல்சியஸ். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை உங்கள் முன்வைத்த காவேரி பிரைம் நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள kaverynews.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம்.
வணக்கம்.